தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கின்றார். இறைவனின் குலமே, இயேசுவின் உள்ளமே, இறைவனின் குலமே, இயேசுவின் உள்ளமே, இதய அமைதி இனிதே அடைய இயேசு அழைக்கின்றார். தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கின்றார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். வெளியிலிருந்து செல்வதல்ல, மாறாக மனிதனுடைய உள்ளத்திலிருந்து வெளிவருவதை மனிதனை தீட்டுப்படுத்தும். ஒரு மனிதனுடைய தீட்டு இன்னொரு மனிதனை சென்றடையும். ஒரு மனிதனுடைய வஞ்சக எண்ணமும் பொறாமையும் இன்னொரு மனிதனுக்கு கேடாக மாறும். இன்றைக்கு நாம் நல்ல மனநிலையோடு அடுத்தவர்களை வாழ வைக்கக்கூடிய மனிதர்களாக நம்மை நாமே தூய்மைப்படுத்திக் கொள்ள இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, கன்னியான புனித ஸ்கொலாஸ்திகாவின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அவரை பின்பற்றி களங்கமற்ற அன்புடன் உமக்கு ஊழியம் புரிந்து உமது அன்பின் பயனை பெற்று மகிழ்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவராகிய கடவுள் ஏதேன் தோட்டத்தில் தாம் உருவாக்கிய மனிதனை வைத்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை சொற்றொடர்கள் 4 முதல் 9 மற்றும் 15 முதல் 17 முடிய. அந்நாட்களில் ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகையும் விண்ணுலகையும் உருவாக்கிய பொழுது மண்ணுலகில் நிலவெளியின் எவ்வித புதரும் தோன்றியிருக்கவில்லை, வயல்வெளியின் எவ்வித செடியும் முளைத்திருக்கவில்லை. ஏனெனில் ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகின் மேல் இன்னும் மழை பெய்விக்கவில்லை, மண்ணை பண்படுத்த மானிடர் எவரும் இருக்கவில்லை. ஆனால் நிலத்திலிருந்து மூடுபனி எழும்பி நிலம் முழுவதையும் நனைத்தது. அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான். ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார். ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளரச் செய்தார். ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்கச் செய்தார். ஆண்டவராகிய கடவுள் மனிதனிடம், தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்திலிருந்தும் உன் விருப்பம் போல் நீ உண்ணலாம், ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே, ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டு சொன்னார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர், நீர் மாண்பையும் ஆட்சியையும் அணிந்துள்ளவர். பல்லவி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. தக்க காலத்தில் நீர் உணவளிப்பீர் என்று இவையெல்லாம் உம்மையே நம்பியிருக்கின்றன. நீர் கொடுக்க அவை சேகரித்து கொள்கின்றன. நீர் உமது கையை திறக்க அவை நலன்களால் நிறைவுறுகின்றன. பல்லவி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் புழுதிக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப் பெறுகின்றன. மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். பல்லவி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 7, இறைவாக்கியங்கள் 14 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கூறினார். அவர் மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டிற்குள் வந்தபோது அவருடைய சீடர் அவரிடம்,
இந்த ஓமையை பற்றி கேட்க அவர் அவர்களிடம், நீங்களுமா இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? வெளியே இருந்து மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா? ஏனென்றால் அது அவருடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்கு சென்று கழிப்பிடத்திற்கு போய்விடுகிறது என்றார். இவ்வாறு அவர் எல்லா உணவுப் பொருள்களும் தூயன என்று குறிப்பிட்டார். மேலும் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதை அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்து பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகி இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு முறை ஒரு பணக்கார மனிதர் மிடுக்காக உடுத்தி ஒரு சாலையிலே சென்று கொண்டிருந்தார். எதிர்ப்புறமாக ஒரு பிச்சைக்காரன் ஒரு பெரிய மூட்டையை சுமந்து கொண்டு தள்ளாடி வருகின்றார். அந்த மூட்டையிலே இருந்தவை என்ன அப்படின்னம்னா, பழைய செருப்பு, கிழிந்து போன துணி, ஒன்றுக்கும் உதவாத நோட்டு புத்தகங்கள், பழைய பேப்பரு, இன்னும் ஆங்காங்கே கிடந்த குப்பைகள். இந்த பணக்கார மனிதர் அந்த பிச்சைக்காரரை எதிர்கொண்டு செல்லுகின்ற பொழுது கொஞ்சம் சத்தமாகவே முணங்கிவிட்டு செல்கின்றார். என்னவென்று, பைத்தியக்காரன் தேவையில்லாத பொருட்களை எல்லாம் தோளிலே சுமந்து கொண்டு நடக்க முடியாம தள்ளாடி செல்லுகின்றான் என்று சொல்லி கொஞ்சம் சத்தமாகவே முணங்கிவிட்டு செல்கின்றார். அப்பொழுது அந்த பிச்சைக்காரன் திரும்பி பார்த்து அந்த பணக்காரரை பார்த்து கேட்கின்றார், யாரடா பைத்தியக்காரன், நானா நீயா? இவருக்கு தூக்கி வாரி போட்டது, என்னன்னு தெரியல. அப்பொழுது அந்த பிச்சைக்காரர் கரெக்டா சொன்னாரு, நான் பைத்தியக்காரன் தான். பிஞ்சு போன செருப்பு, ஒன்றுத்துக்கு உதவாத நோட்டு புத்தகம் அல்லது கிழிந்து போன ட்ரெஸ்ஸு, இது எல்லாத்தையும் தான் நான் சுமந்துட்டு வரேன். ஆனால் நீ அழகாக உடுத்தி உன்னுடைய உள்ளத்திற்குள் அடுத்தவர்களை குறை கூறுவதும் வெறுப்பதும் உன்னை நீயே பெருமைப்படுத்திக் கொள்வதும் அகங்காரத்தோடும் ஆணவத்தோடும் வாழுகின்றாயே. இப்பொழுது சொல், யார் பைத்தியக்காரன், யார் போலியானவர் என்று. ஒரு விதத்தில் சொல்ல போனோம்னா அது உண்மைதான். இன்றைய நற்செய்தி ரொம்ப தெளிவாகவும் சிறப்பாகவும் ஆண்டவர் இயேசு குறிப்பிட்டு சொல்லுகின்றார். வெளியே இருந்து மனிதனுக்குள் செல்லுகின்ற எதுவும் தீட்டுப்படுத்தவே முடியாது. ஏன்னா அதற்குன்னு சொல்லிட்டு அதை ஜீரணிக்கக்கூடிய ஒரு வயிற்று பகுதி இருக்கின்றது. தீயதை வெளியே தள்ளுவதற்கு தேவையான ஆற்றல் அதற்கு இருக்கின்றது. நல்லதை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அதற்குள் இருக்கின்றது. நல்லதை நம்முடைய செல்களுக்கு உணவாகவும் அல்லது இரத்தமாகவும் அது மாற்றுகின்றது. தீயதை அது வெளியேற்றுகின்றது உடலை விட்டு. உணவை பொறுத்த வரைக்கும், உணவுப் பொருள்கள் உண்ணுவதை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு மனிதனுடைய உள்ளத்திற்குள் இருக்கின்ற வர்மம், வைராக்கியம், பொறாமை, காமவெறி அல்லது அவனுக்குள் தோன்றுகின்ற தீமையான எண்ணங்கள், இது அவனை மாத்திரமல்ல, அவனுக்கு அடுத்திருக்கின்ற மனிதருக்கும் கேடாக அழிவாக மாறுகின்றது. அதனாலதான்
முதல்ல அது அவனையே தீட்டுப்படுத்துகின்றது. அவனுடைய உடலை தீட்டுப்படுத்தி, ஒரு மனிதன் தீமையானவன் அப்படிங்கிறத எதை வச்சு சொல்ல முடியும் அப்படின்னா, அவனுக்குள் இருக்கின்ற எண்ணங்கள், சிந்தனைகள், ஒளிந்திருக்கின்ற அந்த சிந்தனைகளும் எண்ணங்களும் தான். அவன் அழுக்கா இருக்கிறான், அல்லது குளிக்காமல் இருக்கிறான், அல்லது ரொம்ப பார்ப்பதற்கு அகோரமாக இருக்கின்றான், அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. மாறாக அவனுடைய உள்ளத்திற்குள் இருக்கின்ற இது போன்ற தீமையான எண்ணங்கள் தான் அவனை தீட்டுப்படுத்துகின்றன. இந்த தீட்டு அவனோடு நிற்பதில்லை, மாறாக அந்த தீட்டிலிருந்து வெளிவருகின்ற வார்த்தையாகட்டும், செயலாகட்டும், அல்லது வேற எந்த நடவடிக்கைகளாகட்டும், அது அடுத்த மனிதரை பாதிக்கின்றது, அவர்களையும் அழிவுக்கு உட்படுத்துகின்றது. எனவே நம்முடைய உள்ளத்தை நாம் தூய்மை செய்ய வேண்டிய கடமை கட்டாயம் நமக்கு இருக்கின்றது. மாறாக உள்ளத்திலிருந்து வெளிவருகின்ற தீமைகள் தான் நம்மையும் தீட்டுப்படுத்தும், அடுத்த மனிதரையும் தீட்டுப்படுத்தும். இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம், எது நமக்கு தேவை? உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதா, அல்லது வெளிப்புற தோற்றத்தை அழகாக்கி கொண்டு உடை உடுத்தி மிகச்சிறந்த அலங்காரம் செய்து கொண்டு போலித்தனமான வாழ்க்கை வாழ்வதா? சிந்திப்போம். நம்முடைய உள்ளத்தை தூய்மை செய்ய அது அடுத்தவர்களுக்கு வாழ்வை கொடுக்கின்ற சிறப்பான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் உள்ளடக்கிய ஒன்றாக மாறும். மாறாக நமக்குள் தவறான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் வளர்த்து கொண்டு உள்ளத்தை தீட்டுப்படுத்தினால் அது நம்மையும் அழிவுக்கு இட்டு செல்லும், அடுத்த மனிதர்களுக்கும் அழிவை மாத்திரமே கொடுக்கும். இன்றைக்கு நாம் நம்மையும் அடுத்தவரையும் வாழ வைக்கக்கூடிய நல்ல எண்ணங்களோடும் சிந்தனைகளோடும் வாழ இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன், காணிக்கை ஏற்றிடுவாய், காணிக்கை ஏற்றிடுவாய். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை, வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை, மேகம் சிந்தும் துளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. இந்த நினைவில் எந்த வாழ்வை காணிக்கை தந்தேன் உன் மலர் பாதம், தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. சகோதர சகோதரிலே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலுக்குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருள்களை படைத்திருக்கின்றீர். அதனால் இவை எங்களுக்கு நிலைவாழ்வின் அருள் அடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமா எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிது தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் பீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்கப் பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனே
நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தை இறைவா, அன்பு தந்தை இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப நாங்கள் ஜெபித்த பொழுது எங்களுடைய தேவைகளை எல்லாம் எங்களுடைய தேவைகளை எல்லாம் நீர் நிறைவேற்றி எங்களுடைய பகுதிக்கு நல்ல குடி தண்ணீரை கொண்டு வந்து சேர்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்ட நெடிய போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு நீர் பெற்றுக் கொடுத்த நிதிக்காகவும் தண்ணீர் உரிமைக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் விரைவிலே நிறைவேற்றப்படுவதாக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். அலையொளிரருளனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. அலையொளிர் அருளனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. வாழ்க்கையின் பேரரசி வலுவில்லாமாதரசி. வாழ்க்கையின் பேரரசி வலுவில்லாமாதரசி. கலையெல்லாம் சேர்ந்தெழு தலைவியும் நீயல் காலமும் காத்தருள்வார். அலையொளி அருளனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. அகால வேளையிலே அம்மாவுன் கருணையாலே. அகால வேளையிலே அம்மாவுன் கருணையாலே. பொல்லாத கூலியின் கொல்லைகள் நீங்கிட வல்ல உன் மகனிடம் கேள். அலையொளி அருளனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. அலையொளிர் அருளனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி.